பூஞ்சோலை ஒன்று இருந்தது. அங்கே வண்ணம் வண்ணமாக மலர்கள் மலர்ந்திருந்தன. சிலது சூரியனை நோக்கி சிரித்தன, சிலது காற்றுடன் ஆடியன. அந்த பூஞ்சோலையின் வாசனை காற்றில் கலந்தபோது முழு கிராமமும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் அந்த பூஞ்சோலையிலே ஒரு சிறுமி தினமும் வந்து மலர்களை நீரூட்டி மெதுவாக பேசுவாள். அவள் மனம் மிகவும் நல்லது, இதயம் மென்மையானது. அவளுடைய அன்புக்காக இயற்கை அவளுக்கு ஒரு விசேஷமான பரிசு கொடுத்தது, மலர்களின் மொழியை புரிந்து கொள்ளும் திறன். அந்த நாளிலிருந்து அவள் மலர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா, தண்ணீர் வேண்டும் என்கிறதா என்று அறிந்து கவனித்தாள். பூஞ்சோலை இன்னும் அழகாக மாறியது. பறவைகள் பாடின, தேனீக்கள் ஆடின. அது ஒரு மாய உலகம் போல இருந்தது. ஆனால் அந்த மாய சக்தியை ஒரு பேராசை கொண்ட மந்திரவாதி அறிந்தான். அவன் அந்த சக்தியை தன் வசப்படுத்த நினைத்தான். ஒரு இரவு அவன் அந்த பூஞ்சோலையை அழிக்க முயன்றான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் மலர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்த சிறுமியை காத்தன. வானில் இருந்து ஒளி மின்னியது, காற்று இசை பாடியது. இயற்கை தானே அவளை பாதுகாத்தது. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமான போது பூஞ்சோலை முந்தையதை விட அழகாக இருந்தது. மலர்களும் பறவைகளும் தேனீக்களும் மகிழ்ச்சியாக இருந்தன. அந்த சிறுமி சிரித்து வானை நோக்கி பார்த்தாள். இயற்கை தான் அவளின் உண்மையான நண்பன் என்பதை அறிந்தாள். மாரல், ஜென்டில் டோன். இயற்கையை நேசித்தால் அதுவே நம்மை காப்பாற்றும். ஒவ்வொரு மலரிலும் ஒவ்வொரு இலைகளிலும் ஒரு அன்பு கதை உள்ளது. அதை புரிந்து கொள்ளும் மனம் இருந்தால் உலகமே மாயையாக மாறும்.